பாலுராம் மன்மாட் ரயில் நிலையத்தின் ஸ்டேஷன் மாஸ்டர். அவர் ஒரு விபத்தில் கண் பார்வையை இழந்தார். 16 ஆண்டுகள் எந்த மருத்துவமும் பயன் தரவில்லை. கடவுள் பக்தி மிகுந்த அவர் ஷீரடி பாபா தீர்க்க முடியாத வியாதிகளையெல்லாம் தீர்ப்பவர் என கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க விரும்பினார். பாலுராம் பாபாவை கடவுள் அவதாரமாக நம்பினார். யாராவது பாபாவை பக்கீர் என்றால் கோபப்பட்டு, அப்படி அழைக்காதீர்கள், உங்கள் அறியாமையினால் அவரின் கடவுள் தன்மை உங்களுக்கு தெரியவில்லை என கடிந்து கொள்வார். தன் தந்தையோடு ஷீரடி வந்து கண் பார்வை பெற பாபாவை பிரார்த்தித்தார். பாபா, பாலுராம், உன் பக்தியையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள், உன் திறமையை வெளிக்கொண்டு வா என்று கூறி 40 நாட்கள் கண்களில் தடவும்படி உதி கொடுத்தார். பாபா ஒரு நாள் பாலுராமின் கனவில் தோன்றி கண்களில் உதியின் மேல் கங்கை நீரை தடவும்படி கூறினார். இவருக்கு சரியாக புரியவில்லை. நண்பரிடம் கேட்டபோது துளசி நீரும் கங்கை நீரும் ஒன்றே என்றார். துளசி நீரையும் உதியையும் கண்களில் 40 நாட்கள் தடவி முடிந்த பின் ஷீரடிக்கு புறப்பட்டார். போகும் வழியில் நல்ல மழை, பளிச்சென மின்னல் ஒளி அவர் கண்களை தாக்கிய போது பார்வை திரும்பிவிட்டது. பாலுராமின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் தனக்கு பார்வை வந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவில்லை. முதலில் பாபாவைத்தான் பார்க்க வேண்டும் என்று துணியால் தன் கண்களை கட்டிக்கொண்டார். ஷீரடிக்கு விரைந்தார். அங்கு பாபா இல்லை. வேப்ப மரத்தடியில் படுத்திருந்தார். அவரது 2 உள்ளங்கைகளிலும் அவரின் 2 கண்கள், அவைகளை எறும்புகள் மொய்த்து கொண்டிருந்தன. பாலுராம் இதை பார்த்து குழந்தை போல் அழுதார். பாலுராமிற்கு பார்வை கிடைத்ததை அறிந்த பாபா எறும்புகளை நோக்கி, என் கண்களை இதுவரை சாப்பிட்டது இந்த ஜென்மத்திற்கு போதும், சென்று விடுங்கள் என்றார். எறும்புகள் அகன்றன. பாபா தனது கண்களை முகத்தில் பொருத்தி கொண்டார். பாலுராம் கண்களிலிருந்து துணியை கழற்றினார். பாபாவை பார்த்தார். பாபாவின் தாமரை பாதங்களில் விழுந்து வணங்கினார். பின் மனதார உருகி, ஐயா, என் பிரபுவே, தங்களை தரிசித்த பின் வாழ்வே புனிதமடைந்து விட்டது. உங்களை கண்குளிர தரிசித்த பின் எனக்கு இந்த உலகில் எதுவுமே வேண்டாம், இந்த கண்களும் வேண்டாம் என்றார். பாபா, பாலுராம், பார்வையின் புனிதத்தன்மை என்ன தெரியுமா? கடவுள் படைத்த அனைத்தையும் பார்த்து மகிழ்வது, எல்லா மனிதர்களையும் சமமாக பார்ப்பது. இதை நீ ஒரு தவம் போல் செய் என்றார். இதை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவரின் அனுக்கிரகம் எப்பொழுதும் உண்டு என்று கூறினார். ஓம் சாய்ராம்.